சுண்டல் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு பேனில் 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு 3 கிராம்பையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அது மேலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு 2 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம் போட்டு லேசாக வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி பழத்தையும் கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணியிலேயே வெங்காயம் தக்காளியெல்லாம் வேக விடுங்க. எல்லாம் நல்லா வேக விட்டுருங்க. தக்காளி எல்லாம் நல்லா வேக விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 2 பட்டை, 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டு வெங்காயத்தை வதங்க விடுங்க. வெங்காயம் வதங்க விட்டுட்டு வேக வச்ச சுண்டலை போட்டுக்கலாம். போட்டுட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். சுண்டலில் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். அதனால் குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் சுண்டல் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.